ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள லெசனில் கொஞ்சம் சிம்பிள் வே ஆஃப் சேயிங், அதாவது சாதாரணமாக எப்படி சொல்லுவோம், அதை கொஞ்சம் ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சில சென்டென்சஸ்ஸு அதுக்குள்ள வேர்ட்ஸு ஃப்ரேசஸ்லாம் பாருங்கள், இதை படிச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாகவும் பேச நீங்கள் பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், ஐ எம் திங்கிங் ஆஃப் செல்லிங் மை கார். நான் என் காரை விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறது. இல்லாட்டி இப்படி கூட சொல்லலாம், ஐ வாண்ட் டு செல் மை கார். நான் என்னுடைய காரை விற்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஐ வாண்ட் டு செல் மை கார். இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ கான்டெம்ப்ளேட் செல்லிங் மை கார். அந்த கான்டெம்ப்ளேட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கான்டெம்ப்ளேட்னா அதாவது நல்லா யோசனை செய்து இருக்கிறேன், அதை ஆலோசனை செய்கிற, தீர யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் கான்டெம்ப்ளேட். ஐ கான்டெம்ப்ளேட் செல்லிங் மை கார் அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் சென்டென்சஸ், ஐ எக்ஸ்பெக்ட் தட் ஐ குட் செல் இட் ஃபார் 4.5 lakhs அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எக்ஸ்பெக்ட், அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் இதை ஒரு 4.5 லட்சத்துக்கு விற்பேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறது. ஐ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது சாதாரண வேர்டு தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாக. ஐ ஆன்டிசிபேட் தட் ஐ குட் செல் இட் ஃபார் 4.5 lakhs. ஐ ஆன்டிசிபேட் தட் ஐ குட் செல் இட் ஃபார் 4.5 lakhs அப்படின்ட்டு. ஆன்டிசிபேட் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறது. ஸோ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்குறதா. அதில் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் வேர்டு சொஃபிஸ்டிகேட்டட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக உள்ள வேர்டு. அது என்னென்னா ஆன்டிசிபேட். ஐ ஆன்டிசிபேட் தட் ஐ குட் செல் இட் ஃபார் 4.5 lakhs அப்படி சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், த கார் இஸ் குட். காரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது சாதாரணமாக சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் நல்ல வேர்டு போட்டு பேசணுன்னா, த கார் இஸ் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ளெண்டிட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல வேர்டு. த நெக்ஸ்ட் சென்டென்சஸ், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் டு டூ த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் செல்லிங் த கார். அது ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் டாக்குமெண்ட்டை எடுத்து அதை எழுதி ஃபில்லப் பண்ணி அதை சைன் பண்ணி கொடுக்கறது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். அதாவது சிம்பிளாக இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கொஞ்சம் கடுமையான ப்ரொசீஜராக இருக்குது. ப்ரொசீஜர்னால் அது செய்யக்கூடிய விதம் அப்படின்னு சொல்கிறீங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சிம்பிள் லாங்குவேஜ். இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்பசம் ப்ரொசீஜர். கம்பசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ட். அதுவுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ரொம்ப ஆர்டினரியாக ஈஸியாக சிம்பிளாக இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த கம்பசம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ கம்பசம் ப்ரொசீஜர் டு டூ த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் செல்லிங் த கார். இதை பாருங்கள், நல்ல வேர்ட்ஸ் போடுறேன், இதெல்லாம் பழகி உங்கள் இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், நார்மல் சென்டென்சஸ். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்கிறதான். ஐ எம் சாரி அப்படிங்கிறது அதை நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ அப்பாலஜைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் வே ஆஃப் சேயிங், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், ஐ மெட் மை ஃப்ரெண்ட் தேர் சடன்லி. நான் அந்த இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டை சடனாக திடீர்னு மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி கொஞ்சம் ஸ்டைலிஷாக சொல்கிறது? ஐ பம்ப்ட் இன்டு மை ஃப்ரெண்ட் தேர். பம்ப் அப்படின்னா இடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படி நம்ம டைரெக்டாக மீனிங் கொள்ளக்கூடாது. ஐ பம்ப்ட் இன்டு மை ஃப்ரெண்ட் அப்படின்னா அங்கே எதிர்பாராத விதமாக சந்தித்தேன் அப்படிங்கிறது தான் பம்ப்ட் இன்டு. ஐ பம்ப்ட் இன்டு மை ஃப்ரெண்ட் தேர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷான வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐ எம் சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய மிஸ்டேக் தான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி சொல்லணும்னா, ஐ எம் சாரி, ஐ ஸ்க்ரூட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்க்ரூட் அப். ஸ்க்ரூட்னா இந்த நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ, அதுதான் ஸ்க்ரூ. ஆனால் ஐ ஸ்க்ரூட் அப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக உள்ள வேர்டு. ஐ ஸ்க்ரூட் அப்னா ஐ மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஐ மெஸ்ட் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஸ்க்ரூட் இட் அப். ஐ ஸ்க்ரூட் அப் ஆர் மெஸ்ட் அப் ரெண்டுமே சொல்லலாம். ஐ ஸ்க்ரூட் அப், ஐ மெஸ்ட் அப் அப்படிங்கிறது என்னென்னா ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் வெயிட்டுங்கிறது நார்மலாக எல்லோரும் சொல்கிறதான். அது இப்படி சொல்லலாம், ப்ளீஸ் ஹேங் ஆன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. டெலிஃபோன் பண்ணுறீங்க, அவர் அப்போ வேறு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ப்ளீஸ் வெயிட், லெட் மீ ஃபினிஷ் மை டின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஹேங் ஆன், லெட் மீ ஃபினிஷ் மை டின்னர்
அப்படின்னு சொல்கிறான். ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் மேனேஜ் டு ரிமைன் தேர். சம்ஹவ் அங்கே பெரிய கூட்டமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்ட்டு தகச்சு நிற்கிறீங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், ப்ளீஸ் மேனேஜ் டு ரிமைன் தேர். அங்கே மேனேஜ் பண்ணி எப்படியாவது கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பாரு அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் மேனேஜ் டு ரிமைன் தேர் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லணும்னா, ப்ளீஸ் ஹேங் இன் தேர், ஹேங் இன் தேர் அப்படின்ட்டு. அதாவது கயிறை பிடிச்சி மேலே ஏறணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹெல்ப்பு கேட்குறீங்க, என்னால் பிடிச்சி மேலே ஏற முடியலை அப்படின்ட்டு. அப்போ சம்படி செயிங் ப்ளீஸ் ஹேங் இன் தேர், அப்படி தொங்கிக்கிட்டே நான் உன்னை லிஃப்ட் பண்ணி விட்றேங்கிறதுக்கு. ஆனால் அப்படியெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக நினைக்க வேண்டாம். ப்ளீஸ் ஹேங் இன் தேர் அப்படின்னா அங்கே இரு, அங்கேயே இரு, எப்படியாவது சமாளித்து இரு அப்படின்னு தான் அர்த்தம். ப்ளீஸ் ஹேங் இன் தேர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐ வில் ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், அவங்களோட கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டில் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ வில் ஹேங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 3 பார்த்துட்டோம். ஹேங் ஆன் அப்படின்னா வெயிட்னு அர்த்தம், ஹேங் இன் அப்படின்னா எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு அர்த்தம், ஹேங் அவுட் அப்படின்னா அப்படி பொழுது போக்கிட்டு வர்றேன் அப்படின்னு அர்த்தம், ஹேங் அவுட் அப்படின்ட்டு. ஸோ இப்படி உள்ளது இருக்குது. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு டூ யூ வாண்ட் டு கம் வித் அஸ் டு ஊட்டி அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க வீட்டில். நீ வர்றதுக்கு உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ லைக் டு கம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நார்மலாக சொல்கிறது, எஸ் ஐ லைக் டு கம் அப்படின்ட்டு. அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் கேம் ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். கேம்னா விளையாடுற கேம் தான், ஆனால் இந்த இடத்துல அப்படி விளையாட்டுன்னு பொருள் கொள்ளக்கூடாது. ஐ எம் கேம் ஃபார் இட்னா நானும் வர்றேன் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஐ எம் கேம் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் இஷ்டத்தை ஒரு சந்தோஷமாக சொல்கிறதுக்கு ஐ எம் கேம் ஃபார் இட் அப்படின்னு சொல்லலாம். அது அல்லது இப்படியும் கூட சொல்லலாம், ப்ளீஸ் கவுண்ட் மீ இன். கவுண்ட்னா என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறதா, ப்ளீஸ் கவுண்ட் மீ இன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸு பார்ப்போம். ஐ எம் ரெடி டு கோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஐ எம் ரெடி டு கோனா நான் உடனே ரெடியாக இருக்கேன், போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயாராக இருக்கேன், போகிறதுக்கு ஆசையாகவும் ரெடியாகவும் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதை இப்படி சொல்லலாம், ஐ எம் இச்சிங் டு கோ அப்படின்ட்டு. இச்சிங்னா அரிக்கிறது, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, உடனே போகணும் போல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐ எம் இச்சிங் டு கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு நல்ல ஸ்டைலிஷாக உள்ள வேர்ட்ஸ்லாம், ஃப்ரேசஸ்லாம், சென்டென்சஸ்லாம் நீங்கள் பழகி அதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் இங்கிலீஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஹா நல்லா பேசுகிறானே அப்படின்ட்டு மற்றவங்க உங்களை மெச்சுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the like button to click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye bye.